ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்டி கிச்சன் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சாதம், சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அது காஞ்சதும் கடுகு, கொஞ்சமாக உளுந்து இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இதில் நீங்கள் சீரகம் வேணாலும் போட்டுக்கலாங்க. நான் ஒரு 4-5 பல் பூண்டு, நான் பெரிய பூண்டு எடுத்ததால் மலை பூண்டு எடுத்ததால் நான் வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு போட்டு நல்லா அது பொரிஞ்சு வரட்டுங்க. இது மலை பூண்டுனால 2 பூண்டு எடுத்து நான் சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா நமக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயத்தை சின்னதாக நான் நறுக்கி நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எதாவது நீல வாக்கில் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலே நல்லா அது வதங்கி வரட்டுங்க. நல்லா அது வதங்கி வந்ததும் இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது எண்ணெயில் நல்லா அது வதங்கி வரட்டும். இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு நீங்கள் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இல்லைனா கூட அப்புறமா கூட லாஸ்ட்டாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்க போகிறோம். இதையும் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கலாம். நம்ம உப்பு மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். இது நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 7 தக்காளி நான் எடுத்துருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 பேருக்கு செய்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வந்து பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 5 போதும், மீடியம் சைஸாக இருந்து 7 எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நீங்கள் வந்து மிக்சியில் கூட நம்ம ஒரு ஓட்டிட்டு கூட சேர்க்கலாங்க. இன்னும் நமக்கு சீக்கிரமாக வேலை முடியும். இது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா அது வதங்கி வரட்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2-3 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. நம்ம மூடி வைக்கும் போது என்ன ஆகும்னா சீக்கிரமாகவே நமக்கு வதங்கி வரும். ஆனால் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வைங்க. ஏன்னா அப்படியே பச்சையாக இருக்கும் தக்காளி. அதனால் நல்லா எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மூடி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது வதங்கி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 60% நமக்கு வெந்து வந்திருக்கோங்க. இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவு காரம் நான் சேர்த்துக்கிறேன். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்க்குறேங்க. 2 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். வேறு எந்த வித மசாலா, அதாவது எந்த வித கரம் மசாலா எந்த தூளும் நான் சேர்க்கல. வெறும் மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். அதாவது வீட்டில் அரைச்சது மிளகா தனியாக சேர்த்து அரைச்சது. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணியில் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. நம்ம தக்காளியிலே நமக்கு தண்ணி வருதுல்லையே, அதே நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வாசனையாக இருக்கும். இந்த சமயத்தில் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக வரும். இதை சேர்த்துட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். அது இன்னும் ஒரு 40% வெந்து வரணும் இல்லையா, அது நமக்கு வெந்து வந்துடும். அப்படியே நம்ம மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆகும். நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க, அப்படியே அடி பிடிச்சிரும். அதனால் 2 நிமிஷம் முடிஞ்சு நம்ம வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வெந்து கரெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நமக்கு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தொக்கு பதத்துக்கு நமக்கு வந்துடும். நீங்கள் திறந்து விட்டுட்டு அப்படியே விடலாம். சீக்கிரமாக முடியணும். நீங்கள் மூடி வச்சிங்க சீக்கிரமாக முடியுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தொக்கு பதத்துக்கு சூப்பராக வந்துடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். சாதத்தில் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும் போது ஒரு ஆம்லேட்டும் இந்த தக்காளி சாதமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்து இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் உங்கள் வீடு தேடி வரும்.
என்னோடய சேனல் நிறைய குக்கிங்கும் போட்டிருக்கேன், டிப்ஸும் போட்டிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு சேனலில் நான் குக்கிங் டிப்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, தொக்கு பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் 2 நாள் வச்சு சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் செம்மையாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.